சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். இப்போ நீங்க இருக்கிற மனநிலைய பார்த்தா யாராவது வந்து என்ன ஏதுன்னு கேட்டா கூட எரிஞ்சு விழுற அளவுக்கு உச்சக்கட்ட விரக்தியில இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, சொந்த பந்தம், நண்பர்கள்னு யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே. நாம என்ன பாவம் செஞ்சோம், இந்த வீட்டை விட்டே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு கொடூரமான சிந்தனைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள எரியிற நெருப்பு வெளியில யாருக்கும் தெரியல. ராத்திரி தூக்கம் வந்து பல நாட்கள் ஆச்சு. மனசுக்குள்ள 1000 பாரத்தை சுமந்துகிட்டு வெளியில சிரிச்ச முகம் காட்டி நடிக்கிற அந்த வலி இருக்கே, அது சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருட்டு எவ்வளவு கருகருன்னு அடர்த்தியா இருக்கோ விடியல் அவ்வளவு சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த அடுத்த 108 நாட்கள் அமைய போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை கிடையாது. கிரகங்களுடைய அமைப்பு குறிப்பா சொல்லணும்னா, இவ்வளவு நாள் உங்களை போட்டு பாடாப்படுத்தின அந்த கிரக நிலைமைகள் இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. சிம்மம் அப்படிங்கிறது ஒரு காட்டுக்கே ராஜா. ஆனா அந்த ராஜாவே கூண்டுக்குள்ள அடைப்பட்ட மாதிரி தப்பிக்க வழியே தெரியாம முட்டி மோதிக்கிட்டு இருந்த காலம் முடிவுக்கு வந்தாச்சு. அகையில காசு இல்ல, நம்பினவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, தொழில்ல தொடர் நஷ்டம், வேலை செய்யற இடத்துல மதிப்பு இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல, இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துகிட்டு உசுரை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நீங்க இப்ப நின்றுட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு காலத்துல பயந்தவங்க, மரியாதை கொடுத்தவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஏளனமா சிரிக்கிறத உங்களால தாங்கிக்கவே முடியல. உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையே, ராப்பகலா கஷ்டப்பட்டும் ஒரு முன்னேற்றமும் இல்லையேன்னு தினமும் கடவுள்கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க சிந்த போறது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான். இந்த அடுத்த 108 நாட்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உயர்வை கொடுக்க போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாகும் காலம் உங்க வாசக்கவை தட்டிட்டு நிக்குது. இத்தனை நாள் உங்களை யார் யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கிற இந்த அபூர்வமான கிரக சேர்க்க உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம், விரக்தி, வீட்டை விட்டு ஓடிடலாமாங்கிற அந்த கோழைத்தனமான முடிவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு புது தெம்பு, ஒரு புது தைரியம் உங்க ரத்தத்துல ஊறுறத நீங்களே இந்த நாட்கள்ல உணர ஆரம்பிப்பீங்க. எந்த பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்க கண் முன்னாடியே தானா வந்து நிக்க போகுது. உங்களுடைய ஆளுமை திறன் இப்போ பல மடங்கு அதிகரிக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே மத்தவங்களுக்கு கீழே வேலை செய்ய விரும்பாதுங்க. தலைமை தாங்கிறது தான் உங்களுடைய பிறவிக்கணும். ஆனா சூழ்நிலை காரணமா இத்தனை நாள் பல பேருக்கு அடிபணிஞ்சு பல அவமானங்களை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்துச்சு. அந்த அடிமை சாசனம் இப்போ கிழிச்சு எரியப்பட போகுது. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள், நியாயமா கிடைக்க வேண்டிய பதவிகள், இது எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரப்போகுது. குறிப்பா பண வரவு. இத்தனை நாள் காசுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க. கடன் தொல்லையால தலை குனிஞ்சு நின்றுப்பீங்க. யார்கிட்டயாவது போய் கையேந்தனுமான்னு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த 108 நாட்கள்ல உங்களுக்கான பண வரவு பல வழிகள்ல வந்து கொட்ட போகுது. அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போ ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்யற சின்ன முயற்சிகளுக்கு கூட மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. உங்க உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள், மன உளைச்சல், குழப்பங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். ஒரு தெளிவான ஓடை மாதிரி உங்க மனசு ரொம்ப அமைதியா, அதே சமயம் ரொம்ப கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான அதிர்வலை உருவாகிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமைய போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க உங்களை விட்டு விலகி ஓட போறாங்க. உங்களுக்கான உண்மையான விசுவாசிகள் யார் அப்படிங்கறது காலம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை, சச்சரவுக்கெல்லாம் ஒரு பெரிய முடிவு வரப்போகுது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்த பெரிய பூகம்பம் அடங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற காலம் இது. உங்களுக்குள்ள பிரிவை உண்டாக்க நினைச்ச 3வது மனுஷங்க உங்க வாழ்க்கையை விட்டு தானா தூக்கி எறியப்படுவாங்க. பிள்ளைங்க பேச்ச கேட்கலையே, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு வைத்தறிச்சலோடு இருந்த பெத்தவங்களுக்கு மனசு குளிர மாதிரி பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல செய்தி தேடி வரப்போகுது. கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்க போகுது. குடும்பத்துல யாருமே உங்களை மதிக்கல, உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லைங்கிற அந்த நிலைமை மாறி குடும்பத்தோட தலையெழுத்தையே நீங்க தான் நின்னு மாத்த போறீங்க. எந்த சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க வீட்டுல நடக்கிற சுபகாரியத்துக்கு உங்களை வந்து முன்னாடி நிக்க சொல்லி கெஞ்ச போறாங்க. இது நாள் வரைக்கும் இருண்டு கிடந்த உங்க குடும்பம் இப்போ ஒரு பிரகாசமான ஒளியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல இருந்த அத்தனை முடக்கங்களும் நீங்க போகுது.
வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போச்சேன்னு ரத்த கண்ணீர் வடிச்சவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிற வழி என்னன்னு உங்க மூளைக்கு ரொம்ப தெளிவா புரிய போகுது. உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பல வகையில பண உதவி தேடி வரப்போகுது. தொழில்ல உங்க எதிரிகள் உங்களை அழிக்க நினைச்ச அத்தனை சதி வேலைகளும் தவிடுபொடியாகி வியாபாரம் செழித்தொங்க போகுது. வேலைக்கு போறவங்களுக்கு அங்கே இருந்த தொல்லைகள், உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காத நிலைமையெல்லாம் மாறி உங்க திறமைக்கு ஏத்த பதவியும் சம்பள உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நினைச்ச மாதிரியான நல்ல வேலை அமையும். இதுக்கெல்லாம் காரணம் சிம்ம ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜயோகம் தான். உங்க திறமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடு ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேகமா இருக்க போகுது. யாரை நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் அது உருப்படாம போன காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்க கைக்கு நேரா வந்து சேரும். உங்களை சுத்தி ஏகப்பட்ட மறைமுக எதிரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிரிச்சுக்கிட்டே கழுத்தறுக்கிற கூட்டத்துக்கு நடுவுல தான் நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே அந்த வேலை உங்ககிட்ட பலிக்காது. உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க அவங்க தோண்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்களுக்கு இப்ப துணையா நிக்க போகுது. குலதெய்வத்தோட முழு ஆசி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே இவன் எந்திரிச்சு வரவே முடியாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி ஒரு அரசனை போல நீங்க எழுந்து நிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பார்த்து உங்க எதிரிகளே ஆடி போய் கிடக்க போறாங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. முடங்கி கிடந்த உங்களோட தைரியம் இப்ப விஸ்வரூபம் எடுக்க போகுது. எடுத்த காரியத்துல எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அடிச்சு நொறுக்கிட்டு முன்னாடி போற சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. இனிமே தொட்டதெல்லாம் தொலங்கும். உங்க வார்த்தைக்கு ஒரு தனி பவர் வரப்போகுது. எந்த செயலை எடுத்தாலும் அதுல மிகப்பெரிய வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த அந்த தீராத வலிகளும் சோர்வும் உங்களை விட்டு காணாம போக போகுது. ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சோன்னு பயந்து போய் மருத்துவமனையா ஏறி இறங்கினவங்களுக்கு இனிமே அந்த அவசியமே இருக்காது. ராத்திரி ஆனா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்த நிலைமை மாறி நிம்மதியான தூக்கம் உங்க கண்களை தழுவ போகுது. மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டிக்கொள்ளும். காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு புது உத்வேகம் உங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் தான் உங்களுக்கான வெற்றி படிக்கட்டு. நீங்க ரொம்ப நாளா விற்க நினைச்ச சொத்துக்கள் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம நல்ல விலைக்கு விற்க போகுது. வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வந்து உங்களை இன்ப அதிர்ச்சியில ஆழ்த்த போகுது. பரம்பரை சொத்து பிரச்சனை, வழக்கு, வம்பு தும்புன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து சேரும். இதெல்லாம் கனவா இல்ல நனவான்னு நீங்களே உங்களை கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த ஆச்சரியமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆனா இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாவே ரொம்ப வெள்ளந்தி. எதையுமே மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசக்கூடியவங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத அளவுக்கு ஒரு குழந்தை மனசு உங்களுக்கு இருக்கு. இந்த குணத்தை தான் சுத்தி இருக்கிற நரி கூட்டம் இத்தனை நாளா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இனிமே நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, உங்க கையில எவ்வளவு பணம் வரப்போகுது, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற உங்களோட ரகசியங்களை உங்க நிழலுக்கு கூட நீங்க தெரியப்படுத்தக்கூடாது. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய காலகட்டம் இது. வெளியில எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி பிரம்மாண்டமா பேசப்படணும். இதுவரைக்கும் உங்க கூடயே இருந்து உங்க காலை வாரி விட்ட துரோகிகள் உங்க வெற்றியை பார்த்து எப்படிரா இவன் இப்படி மேல வந்தான்னு பொறாமையில துடிக்க போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க உயரே பறக்க போறீங்க. ஆன்மீகத்துல உங்களுடைய ஈடுபாடு இப்போ பல மடங்கு அதிகமாகும். நீங்க நினைச்ச காரியம் கைகூடுறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ரூபத்துல தெய்வ சக்தி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போறாரு. சிலருக்கு கனவு மூலமா சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய வரும். நடக்கிறதெல்லாம் ஒரு மாய மாதிரி உங்களுக்கு தோணும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் தேடி வரப்போகுது. 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல உங்க பேச்சை கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பதவிகள் தேடி வரும். கலையில ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு புகழின் உச்சிக்கு போற நேரம் இது. வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்களுக்கு முன்னாடி கெத்தா கார் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு ராஜா மாதிரி ஒரு ராணி மாதிரி நீங்க வாழ போறதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகுது. இந்த 108 நாட்களும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மட்டுமே தேடித்தரப்போகுது. காதல் விஷயத்துல இவ்வளவு நாள் பட்ட வலிகள் கொஞ்ச நெஞ்சமா என்ன? உண்மையான அன்பை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஏமாற்றத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பரிசா வாங்கின உங்களுக்கு இனிமே காலம் செய்ய போற மாயமே தனி.
உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு ஜீவன் உங்களை தேடி வரப்போகுது. காதலிச்சு கல்யாணம் தடப்பட்டவங்களுக்கு பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. மனசுக்குள்ள இருந்த அந்த காயங்கள் எல்லாம் முழுசா ஆறி போய் ஒரு புது வசந்தம் உங்க வாழ்க்கையில வீச ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தினவங்க உங்களை நினைச்சு குற்ற உணர்ச்சியில தவிக்க போறாங்க. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. நீங்க இழந்தது எதையுமே நினைச்சு இனிமே நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா இழந்ததை விட பல மடங்கு சிறப்பான விஷயங்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சிம்ம ராசியோட அதிபதியான சூரிய பகவான் இப்போ முழு பலத்தோட உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. சூரியனை பார்த்து எப்படி இருட்டு விலகி ஓடுமோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை இருளும் விலகி பிரகாசமான வெளிச்சம் வரப்போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களை புடம் போட்ட தங்கம் மாதிரி மாத்திருக்கு. இனிமே யாரும் உங்களை சுலபமா ஏமாத்திட முடியாது. மனுஷங்களை எப்படி எடை போடணும், யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த கடந்த காலம் உங்களுக்கு கத்து கொடுத்துருச்சு. இந்த 108 நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து பயன் தரப்போகுது. நீங்க வாங்குற நிலமா இருக்கட்டும், கட்டுற வீடா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப விசேஷமா அமைய போகுது. உங்க பேரை சொல்றதுக்கே உங்க குடும்பம் பெருமைப்பட போற காலம் இது. எந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு நினைச்சீங்களோ அதே வீட்டுல ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு நீங்க கம்பீரமா உட்கார போறீங்க. உங்க முன்னாடி வந்து நின்னு பேசவே பல பேருக்கு தயக்கம் வரப்போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய பார்வையும் பேச்சும் ரொம்ப கம்பீரமா மாறப்போகுது. இது ஏதோ சாதாரணமா நடக்க போற மாற்றம் கிடையாது. உங்க ஜாதகத்துல எழுதி இருக்கிற தலையெழுத்து இப்போ தலைகீழா மாறி உங்களுக்கு உச்சக்கட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அதனால இனிமே பழச நினைச்சு அழுதுகிட்டு இருக்காம நடக்க போற நல்ல விஷயங்களை ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்துங்க. காலையில எழுந்த உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை சுறுசுறுப்பா தொடங்குங்க. உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்துல இனிமே யாருமே கிடையாது. வெற்றி திருமகள் உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கா. இந்த 108 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா மாறப்போது. அதை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. பல பேர் மனசுக்குள்ள சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும், குறிப்பா துணிமணி வியாபாரம், பெண்களுக்கான ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா கையில காசு இல்லையே, நம்மள யார் நம்பி முதலீடு செய்வான்னு தயங்கி தயங்கி நின்னு இருப்பீங்க. இனிமே அந்த தயக்கமே வேணாம். இந்த காலகட்டத்துல நீங்க அந்த மாதிரி துணிமணி வியாபாரத்துல இறங்குனீங்கன்னா அதுல வரப்போற லாபத்தை உங்களால எண்ணவே முடியாது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகிற நேரம் இது. உங்களை தேடி முதலீடு செய்ய பல பேர் தானா முன் வர போறாங்க. உங்களோட கற்பனை திறனும் புது புது வியாபார தந்திரங்களும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெறப்போகுது. ஒரு சின்ன வியாபாரமா ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரத்திலேயே பெரிய சாம்ராஜ்யமா அதை வளர்த்து எடுக்க போறீங்க. அந்த தொழில்ல உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரைய ரொம்ப அழுத்தமா பதிக்க போறீங்க. இவங்களுடைய வெளித்தோற்றத்திலையும் இப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாள் மனக்கவலையிலையும் அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுங்கிற சிந்தனையிலையும் உங்க முகத்துல இருந்த களையெல்லாம் போய் பார்க்கவே ரொம்ப சோர்வா வயசான தோற்றத்துல வாடி போய் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்க மேல ஒரு தனி அக்கறை காட்ட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். புதுவிதமான சிகை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ஆடை அலங்காரத்துல தனி கவனம் செலுத்தி பாக்குறதுக்கே ஒரு ராஜா மாதிரி ஒரு ராணி மாதிரி மிடுக்கா வலம் வரப்போறீங்க. உங்களை பார்த்து நேத்து வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், இன்னைக்கு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு இவ்வளவு கம்பீரமா மாறிட்டானே அப்படின்னு ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் மாறப்போகுது. உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் உண்டாக போகுது. அந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை சந்தோஷமும் உங்க முகத்துல பிரகாசமா பிரதிபலிக்க போகுது. எவன புழக்கமும் சரி, பொருள் சேர்க்கையும் சரி, இந்த நாட்கள்ல அடைமழையா உங்க வீட்டுல பொழிய போகுது. ஆனா அதே சமயம் நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. உங்க கையில காசு புழங்க ஆரம்பிச்ச உடனே நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் இப்ப சொந்தம் கொண்டாடிக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வருவாங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி மறுபடியும் உங்களை ஏமாத்த சில நரிக்கூட்டம் வலைவெறிக்கும். யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வச்சுக்கவே கூடாது. உங்க உழைப்புல வந்த காசை உங்க குடும்பத்துக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் மட்டுமே செலவு பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு தர்ம காரியங்கள் தாராளமா செய்யலாம். ஆனா தகுதியானவங்களான்னு தீர விசாரிச்சு உதவி செய்யுங்க. உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இனிமே எந்த கொம்பனாலும் முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு அரணா நின்னு காவல் காக்க போகுது. இனிமே வர ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல் மட்டும்தான். சிம்ம ராசியில பிறந்த இளைய தலைமுறைக்கும் சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, இது ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம்.
படிக்கிற பசங்க கவனம் சிதறி போய் தேர்வில கோட்டை விட்டுட்டு பெத்தவங்க கிட்ட திட்டு வாங்கின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. என்ன படிச்சாலும் அது அப்படியே பசுமரத்து ஆணி மாதிரி மனசுல பதிய ஆரம்பிக்கும். வேலைக்காக போட்டி, தேர்வுக்கு இரவு பகலா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான நேரம். உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த வாசல் கதவு இப்போ தானா திறக்க போகுது. உங்க பிள்ளைங்க ஊர் மெச்சுற அளவுக்கு பெரிய ஆளாகி உங்களை பெருமைப்படுத்துறத பார்த்து பெத்தவங்க நீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்க போறீங்க. இது வரைக்கும் என் பிள்ளை இப்படி பொறுப்பில்லாம இருக்கானேன்னு வருத்தப்பட்டவங்க முகத்துல இனிமே சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம உங்க வீட்டு வாசல்ல புதுசா ஒரு வாகனம் வந்து கம்பீரமா நிக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கையில காசு பத்தாம பல முறை தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ தடபுடலா நடக்க போகுது. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வந்து சேரப்போகுது. கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல் வந்து சத்தம் போடுவானுங்கிற அந்த பயம், அவமானம் இனிமே உங்களுக்கு துளி கூட இருக்காது. ஏன்னா உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை கடனையும் ஒரே அடியா அடைக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப சரளமா இருக்க போகுது. அடகு கடையில இத்தனை நாளா முடங்கி தூங்கின உங்க நகைகள் எல்லாம் மீட்கப்பட்டு உங்க கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க போகுது. உங்களோட அந்தஸ்து இப்போ பல மடங்கு உயரப்போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாய் பிளந்து நிக்க போறாங்க. இவ்வளவு நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நாம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் குலதெய்வ வழிபாடு. இது வரைக்கும் நீங்க வேலைப்பளு காரணமாவோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனாலேயோ குலதெய்வ கோவிலுக்கு போகாம தள்ளி போட்டு இருந்தீங்கன்னா உடனே குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு இரும்பு கவசமா நின்னு உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு மனசார வேண்டுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வரப்போற சின்ன சின்ன தடைகள் கூட அந்த நெருப்புல விழுந்த தூசி மாதிரி சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். இந்த அடுத்த 108 நாட்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மகா சகாப்தமா திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை தொட போறீங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களை கீழே தள்ள நினைச்சவங்க எல்லாரும் வாயடிச்சு போற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இப்போ விண்ண முட்ட போகுது. சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டதை யார் தடுத்தாலும் செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி தப்புன்னு தெரிஞ்சா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் முகத்துக்கு நேரா கேட்டுருவீங்க. உங்களுடைய இந்த நேர்மை தான் இத்தனை நாள் உங்களுக்கு பல எதிரிகளை உருவாக்கி வச்சிருந்தது. ஆனா இனிமே உங்களுடைய இந்த குணமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை ஒரு தலைவனா ஏத்துக்க போறாங்க. முக்கியமா உங்க உடன் பிறந்தவங்க வழியில இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு அபரிமிதமான பாசம் வளரப்போகுது. பாகப்பிரிவினை விஷயத்துல இருந்த சிக்கல்கள், கோர்ட் கேஸ்னு இழுத்தடிச்ச விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்பட போகுது. பல வருஷமா பேசாம இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் அவங்களா உங்ககிட்ட வந்து வழிய பேசி உறவாட போறாங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓட போகுது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. சின்னதா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் அதை எப்படி உலகறிய செய்யறது அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு கைவர போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா சினிமா, ஊடகம், எழுத்து மற்றும் பல படைப்பு துறைகள்ல இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுடைய திறமை 4 மூலைக்கும் போய் சேரப்போகுது. இதுவரைக்கும் உங்க திறமையை முடக்கி வச்சிருந்த அத்தனை தடைகளும் உடைஞ்சு தூள் தூளாக போகுது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல பணவரவு காத்துக்கிட்டு இருக்கு. பல நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்லவும் முடியாம செயல்படுத்தவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாபெரும் திட்டத்தை இப்போ ரொம்ப தைரியமா நீங்க கையில் எடுக்கலாம். அதுக்கான சரியான முதலீடும் சரியான ஆட்களும் உங்களை தேடித்தானா வருவாங்க. உங்க வெற்றி பயணம் இங்கிருந்து தான் ஒரு புது வேகம் எடுக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்த அத்தனை கெட்டதுக்கும் ஒரு பெரிய நல்ல முடிவை எழுத போற நேரம் வந்துருச்சு. உங்க கண்ணில இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. ராத்திரி தூங்கும் போது இனிமே எந்த கவலையும் உங்களை அண்டாது. நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் போய் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போறோங்கிற ஒரு கம்பீரமான எண்ணம் உங்க மனசுல ஆழமா வேறுன்ற போது யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வெற்றியே ஒரு மிகப்பெரிய பதிலடியா அமைய போகுது. உங்களுடைய பேச்சிலையும் செயல்லையும் ஒரு வேகம், ஒரு விவேகம் பிறக்க போகுது. எந்த திசையில திரும்பினாலும் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கு.
இந்த 108 நாட்களும் உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற உயரத்தை பார்த்து வானமே பொறாமைப்பட போகுது. அதனால எந்த கவலையையும் மனசுல வச்சுக்காம முழு தைரியத்தோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கான சிம்மாசனம் ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா கவனிச்சிருப்பீங்க. சுத்தி 1000 பேர் இருந்தாலும் தேவைப்படுற நேரத்துல உங்களுக்குன்னு வந்து நிக்க ஒரு நாதி இருக்காது. நீங்க நல்லா இருக்கிறப்போ உங்களை சுத்தி சுத்தி வந்த கூட்டம் உங்க கையில காசு இல்லைன்னதும், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததும் எட்டி நின்னு வேடிக்கை பார்த்ததை நினைச்சு ரத்தம் கண்ணீரா வடிச்சிருப்பீங்க. உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு உபத்திரவம் பண்ண கதையெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனா அந்த நிலைமை இப்போ தலைகீழா மாறப்போகுது. யாருக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சுட்டு பதிலுக்கு அவமானத்தை மட்டுமே வாங்குனீங்களோ அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலைய இந்த பிரபஞ்சம் உருவாக்க போகுது. உங்க நிழல் கூட உங்களுக்கு துணையா இல்லாத மாதிரி ஒரு அனாதையான உணர்வுல இருந்து தவிச்சவங்களுக்கு இப்போ மொத்த பிரபஞ்சமே உங்க பின்னாடி ஒரு பெரும் படையா வந்து நிக்கிறத உங்க மனசு ஆழமா உணரப்போகுது. நீங்க எதையும் வாயால சொல்லவே வேண்டாம். உங்களுடைய அந்த நமே மிகப்பெரிய அதிகாரமா மாறப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணத்தட்டுப்பாடு மொத்தமா விலகி நாலா பக்கத்துல இருந்தும் காசு வந்து கொட்ட போகுது. ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பங்காளிகளுக்குள்ள இருந்த சொத்து தகராறுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. ஒருவேளை நீங்க வண்டி வாங்கணுமா இல்ல வீடு கட்டணுமான்னு எந்த ஒரு பெரிய கனவு வச்சிருந்தாலும் அதுக்கு எந்த தடங்களும் இல்லாம பணப்புழக்கம் உங்க கையில ரொம்ப சரளமா இருக்கும். உங்களோட வங்கி கணக்குல நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் கிடுகிடுன்னு உயரப்போகுது. வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு ஒரு நாள் உங்க கைக்கு வந்து சேரும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வரும் பாருங்க. அதுதான் உண்மையான ராஜயோகம். இது வரைக்கும் நீங்க இழந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா பன்மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்க போற நேரம் இது. இனிமேல் விலைவாசியை பார்த்து பயந்து பயந்து செலவு பண்ண காலம் எல்லாம் போய் உங்களுக்கு பிடிச்சதை விலை பார்க்காம வாங்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து பிரம்மாண்டமா உயரப்போகுது. உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு எதிராக சதி பண்ண நினைச்ச அத்தனை பேருடைய முகமுடியும் கிழிஞ்சு தொங்க போகுது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு உங்க வேகம் இருக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப தெளிவா இருக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இத்தனை நாள் உங்களை சரியா புரிஞ்சுக்காம எப்போ பாரு குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு உங்க பின்னாடி வந்து நிக்க போறாங்க. உங்க வீட்டுக்குள்ள இது வரைக்கும் இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எப்பவும் ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலை நிலவ போகுது. உங்க முகத்துல அப்படி ஒரு கலை வரப்போது உங்களை பாக்குறவங்களுக்கே உங்ககிட்ட ஒரு தனி ஈர்ப்பு உண்டாகும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாபெரும் பரிசா உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற இந்த உச்சத்தை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாதான் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ நான் சொல்லியே ஆகணும். இதுவரைக்கும் நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் பழி சுமந்து ஊர் உலகத்துல தலை குனிஞ்சு நின்ன அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நாம நல்லதே செஞ்சாலும் நம்மள ஒரு குற்றவாளி மாதிரி சுத்தி இருக்கிறவங்க பார்த்தப்போ நீங்க பட்ட மனவேதனை கொஞ்ச நெஞ்சமா என்ன. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு அவப்பெயரும் உங்களை நெருங்கவே முடியாது. யார் யார் உங்களை தப்பா பேசினாங்களோ, யார் யார் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மண்டியிட போறாங்க. உங்க மேல படிஞ்சிருந்த அந்த களங்கம் எல்லாம் பனி போல விலகி உங்க உண்மையான மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரிய வரப்போகுது. நீங்க ஒரு 10 மாத்து தங்கம் அப்படிங்கறது இந்த காலம் நிரூபிச்சு காட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கான நியாயம் கிடைக்க போற நேரம் இது. இவங்களுடைய தொழிலையும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, இது நாள் வரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. குறிப்பா நீங்க எதிர்பார்க்காத பல புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அறிமுகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய அமைய போகுது. மைல் தூரத்துல இருந்து, அதாவது வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வரப்போற ஒரு நல்ல செய்தி உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. முடங்கி கிடந்த உங்களோட வியாபாரம் இப்போ 4 திசையிலையும் தன்னோட கிளைகளை பரப்ப போகுது. உங்களை அழிக்க நினைச்ச எதிரிகளுக்கு மத்தியில நீங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்க போறீங்க. இனிமே நீங்க கையில எடுக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைய போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய பொறுமை. காசு, பணம், பதவி, புகழெல்லாம் உங்களை தேடி வரும்போது உங்க மனசுல எந்த ஒரு கர்வமும் வந்துடாம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே ராஜா மாதிரி கொடுக்கற குணம் கொண்டவங்க. அந்த குணத்தை நீங்க என்னைக்குமே மாத்திக்க கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த மிகப்பெரிய வெற்றியில
உங்க கூட கஷ்டப்பட்டவங்களுக்கும் உண்மையான விசுவாசிகளுக்கும் கண்டிப்பா ஒரு பங்கை கொடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் உங்களை இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்த போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டும் தெய்வ வழிபாட்டை மட்டும் குறைச்சிக்கவே கூடாது. இந்த 108 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் சரித்திரத்தை எழுத போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வெறும் பழைய கனவா மாறி இப்போ கண் முன்னாடி தெரிய போற நிஜம் உங்களை ஒரு பிரம்மாண்டமான உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க கேட்டது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்களை கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க. ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன பேசினாலும் அது தப்பாவே முடிஞ்சிருக்கும். நீங்க நல்லதே சொன்னாலும் அது குத்தமா பார்த்த கூட்டம் இனிமே உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு காத்துக்கிட்டு இருக்க போகுது. உங்க பேச்சுல அப்படி ஒரு காந்த சக்தி உருவாக போகுது. எந்த சபையில நீங்க ஓரமா ஒதுக்கி வைக்கப்பட்டீங்களோ அதே சபையில உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. இது ஏதோ சினிமால வர்ற வசனம்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஜாதக கட்டம் இப்போ அப்படி ஒரு உச்சபட்ச ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களை ஒருத்தரும் சீண்டாதப்போ உங்களுக்குள்ள இருந்த அந்த நெருப்பு இப்போ ஒரு பெரிய வெளிச்சமா மாறி உங்களை சுத்தி இருக்கிற இருட்டை எல்லாம் விரட்ட போகுது. தொட்ட காரியம் எல்லாம் துலங்குன்னு சொல்லுவாங்களே, அது அப்படியே உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்க கதவை தட்ட போகுது. அது புதையல் மாதிரி கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டமாவோ இல்ல மூதாதையர் விட்டு போன சொத்து மூலமாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேர போறது உறுதி. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த ஒரு கோட்டையை நிஜத்துல கட்ட போறீங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓட்ட ஒசல்ல வாழ்ந்து சொந்த வீடு வாங்க முடியாதான்னு ஏங்கினவங்களுக்கு அந்த வாசல் கதவு தானே திறக்க போகுது. நீங்க கால் வைக்கிற இடம் எல்லாம் இனிமே உங்களுக்கு சொந்தமா மாறப்போகுது. உங்க வீட்டுல ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை பார்த்து ஊரே கண்ணு வைக்க போற அளவுக்கு பிரம்மாண்டமா செய்ய போறீங்க. உங்க கையால 4 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு அன்னதானம் செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பெரிய அளவுல உயரப்போகுது. ஏன்னா இங்க நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு கட்டமும் இருக்கு. காசு பணம் வந்த உடனே உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் சேரும். உங்க புகழ் வெளிச்சத்தை பார்த்து பழைய உறவுகள் துரோகம் செஞ்சவங்க எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டிக்க பாப்பாங்க. அவங்க கிட்ட சிரிச்சு பேசுங்க, ஆனா ஒரு எல்லையோட நிறுத்திக்கோங்க. மறுபடியும் அவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு யாரு துணை நின்னாங்களோ அவங்கள உசுறு உள்ள வரைக்கும் நீங்க மறக்க கூடாது. அவங்களுக்கு நீங்க செய்ய போற கைமாறுதான் உங்க பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்க போகுது. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிருச்சு. இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாதான் விடிய போகுது. வானத்துல பறக்கிற கழுகு மாதிரி உங்களுடைய இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா நீங்க பயணிக்க போறீங்க. இந்த 108 நாட்கள் உங்க வாழ்க்கையை ஒரு புது பாதையில திருப்பி விட போகுது. அந்த பாதையில எந்த முட்களும் இருக்காது. வெற்றி அப்படிங்கிற மகுடம் மட்டும்தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசி சொந்தங்களே, இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் தானா நடக்கிறத நீங்க முழுமையா உணர்வீங்க. இத்தனை நாளா நமக்கு எதுக்கு வம்பு, யார் என்ன செஞ்சாலும் அமைதியா போயிருவோன்னு நினைச்சு ஒடுங்கி கிடந்த உங்க நியாயமான கோபம் இப்போ ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போகுது. ஆனா அந்த கோபம் வெறும் வார்த்தையா வீணாகாது, உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா வெளிப்பட போகுது. உங்க செயல்ல இருக்கிற அந்த நேர்த்தியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க மிரண்டு போக போறாங்க. ஒரு காலத்துல இவன் என்ன பெரிய அறிவாளியா, இவன் சொல்றத நம்ம கேட்கணுமான்னு ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்க காத்து கிடக்க போறாங்க. உங்க மூளை இப்போ ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஞானம் பிறக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையிற இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு துளி கூட தலைக்கணம் வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள். கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமா சில கெட்ட பழக்கங்களுக்கு உங்களை அறியாமலேயே அடிமையாகி இருந்தீங்கன்னா அதுல இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கான சரியான நேரம் இது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாக போகுது. ஏதோ ஒரு மாபெரும் சக்தி உங்களை கரம் பிடிச்சு வழி நடத்துறத நீங்க நிதர்சனமா உணர்வீங்க. காலையில எழுந்துக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ளும். உங்க வீட்டுல இருக்கிற சாமி அறையில நீங்க ஏத்துற தீபத்தோட வெளிச்சம் உங்க வாழ்க்கை முழுசும் பிரகாசிக்க போகுது. நேத்து வரைக்கும் கவலையில இருண்டு கிடந்த உங்க முகம் இப்போ ஒரு முழு நிலவு மாதிரி பிரகாசமா மாறப்போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை தானா வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் விண்ணை முட்ட போகுது. இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ நீங்க எடுக்க போற சில புதுமையான முடிவுகள் மிகப்பெரிய லாபத்தை அள்ளி தரப்போகுது. குறிப்பா பல வருஷமா முடங்கி கிடந்த ஒரு வேலைய இப்போ தூசு தட்டி கையில எடுக்க போறீங்க.
அதுல உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைய போகுது. உங்களுக்காகவே சில பெரிய மனிதர்களுடைய தொடர்பு தேடி வரப்போகுது. அவங்க மூலமா உங்களுடைய வியாபாரம் ஆகட்டும், இல்ல நீங்க பாக்குற வேலையாகட்டும், அதுல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட போறீங்க. உங்களை நம்பி உதவி செய்ய பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு வர போறாங்க. நீங்க கேக்குறத கொடுத்து உங்களை தக்க வச்சுக்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இது வரைக்கும் உங்க திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்கலையேன்னு ஏங்கன்னு உங்களுக்கு இப்போ காலம் ஒரு பெரிய ராஜமரியாதையை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 108 நாட்களும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போற சந்தோஷமும் வெற்றியும் இனி வரப்போற உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய முன்னுதாரணமா அமைய போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதுசா தொழில் தொடங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், துணிக்கடை, ஆடை வடிவமைப்பு மாதிரி துறைகள்ல கொடி கட்டி பறக்க போறீங்க. நீங்க ஆரம்பிக்க போற அந்த புது தொழிலுக்கு நிவிக் அப்படிங்கிற பேரோ அல்லது அந்த சாயல்ல நீ அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற மாதிரி பேர் வச்சா அது உங்க ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பேர்ல ஆரம்பிக்கிற தொழில் நாலா பக்கமும் பரவி ஒரு பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுக்க போகுது. நீங்க தொடர வியாபாரம் எல்லாமே இனிமே லாபத்துல மட்டும்தான் போய் நிற்கும். உங்க பேரை ஊரே உச்சரிக்க போற காலம் இது. யாரும் உங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்க கூடவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கலைத்துறை புகைப்படம் எடுக்கிறது, காணொளிகளை உருவாக்குறது, அதை அழகுபடுத்துற வேலைகள்ல ஈடுபாடு இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களோட கற்பனை திறன் இப்போ பல மடங்கு அபாரமா வேலை செய்ய போகுது. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலைப்பாடும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெறும். சும்மா பொழுதுபோக்குக்காக செஞ்ச விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை தேடி தரப்போகுது. உங்களுடைய திறமைய பார்த்து பல பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்டப்போகுது. நீங்க முடங்கி கிடந்த காலம் முடிஞ்சு உங்களுக்கான வெளிச்சம் உங்க மேல முழுமையா விழப்போற நேரம் இது. உங்க விரல் நுனியில மிகப்பெரிய வித்தை ஒளிஞ்சிருக்கு. அதை வெளியில கொண்டு வர்றதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள், நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமாங்கிற அந்த சந்தேகம் எல்லாம் இப்போ மொத்தமா தீர்ந்துடும். ஏன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தை நோக்கி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அனுபவம் ஒரு பெரிய பாடமா அமைய போகுது. இது வரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கை இப்போ பல வண்ணங்கள் சேர்ந்து ஒரு அழகான ஓவியமா மாறப்போகுது. யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி உங்க வெற்றி தான் மிகப்பெரிய பதிலடியா சத்தமா ஒலிக்க போகுது. எந்த கவலையும் இல்லாம உங்க இலக்க நோக்கி தைரியமா நட போடுங்க. சிம்மராசி சொந்தங்களே, ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க இந்த காலகட்டத்துல தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை மாற்றங்களுக்கும் பின்னாடி ஒரு பெரிய சூக்ஷ்மம் மறைஞ்சிருக்கு. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத ஆட்கள் எல்லாம் இப்போ உங்க பின்னாடி வந்து நிக்கிறப்போ உங்க மனசுல ஒரு சின்ன இறக்கம் வரலாம். இவங்க திருந்திட்டாங்க போல, இனிமே இவங்களை நாம ஏத்துக்கலான்னு உங்க குழந்தை மனசு நம்பும். ஆனா அங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பாம்பு எப்பவுமே தன்னோட விஷத்தை மாத்திக்காது. அதே மாதிரிதான் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களும் அவங்க உங்ககிட்ட வர்றது உங்க மேல இருக்கிற பாசத்தினால இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்களுடைய அந்தஸ்துக்காகவும் தான். அதனால யார் வந்தாலும் சிரிச்சு பேசுங்க. ஆனா உங்க வீட்டு வாசப்படியோட அவங்கள நிப்பாட்டிக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்க மனசுக்குள்ளேயோ அவங்களுக்கு இனிமே ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. உங்க ரகசியங்களை நீங்களே ஒரு பெரிய இரும்பு பெட்டியில வச்சு பூட்டி கடலுக்குள்ள தூக்கி போட்ட மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். உங்க மேல வீசப்பட்ட அத்தனை கண்திருஷ்டியும் செய்வினை கோளாறுகளும் இப்போ தவிடுபொடியாகி காத்துல பறக்க போகுது. ஏதோ ஒரு தீய சக்தி உங்களை முன்னேற விடாம உங்க காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்ததே, அது எல்லாமே உங்க குலதெய்வத்தோட பார்வையால சுட்டு பொசுக்கப்பட்டுருச்சு. இவ்வளவு நாளா நீங்க கும்பிட்ட சாமி எல்லாம் கல்லு மாதிரி சும்மா இருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கான சரியான நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இனிமே வர்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்க வீட்டுல ஒரு விசேஷ நாளா மாறப்போகுது. நெய் தீபம் ஏத்தி சாமி கும்பிடும் போது உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். உங்க வேண்டுதல் உடனே பலிக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி தான் அது. பௌர்ணமி நாள்ல நிலவொளியில உட்காந்து உங்க குலதெய்வத்தை நினைச்சு சாமி கும்பிடுங்க. உங்க உடம்புல ஒரு புது சக்தி பாயறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. உங்க முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா மாறி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாம பாத்துக்க போகுது. இந்த 108 நாட்கள் ஒரு சாதாரண காலகட்டம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட பொற்காலம். உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி ஒரு சிங்கம் மாதிரி செலுத்துக்கிட்டு நிக்க போறீங்க. உங்க கர்ஜனைக்கு சுத்தி இருக்கிறவங்க ஆடி போக போறாங்க. தலைய குனிஞ்சுக்கிட்டு நடந்த நீங்க இனிமே நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு கம்பீரமா நடக்க போறீங்க. எந்த தெருவுல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே தெருவுல உங்களுக்கு மாலை மரியாதையோட ஒரு பெரிய வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கேக்குறது எல்லாமே கிடைக்கும். நீங்க தொடறது எல்லாமே துலங்கும்.
ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அதிபதியா நீங்க மாறப்போற காலம் இது. உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை பயத்தையும் துக்கத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. உங்களுக்கான விடியல் வந்துருச்சு. இனிமே இருட்டுக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. சந்தோஷமா உங்க வாழ்க்கையை கொண்டாட தயாரா இருங்க. வெற்றி திருமகள் உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா வந்து உக்காந்துட்டா. சிம்மராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையோட 2 அத்தியாயம் முழுசா முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க திருப்பி பார்க்க போற பக்கங்கள் எல்லாமே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றிகள் மட்டும்தான். யாரோ வருவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம வாழ்க்கையை மாத்துவாங்கன்னு இனிமே நீங்க யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கான மாபெரும் சக்திய இந்த பிரபஞ்சம் உங்க கைக்குள்ளேயே கொடுத்துருச்சு. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். எந்த வீட்டை விட்டு கண்ணீரோட ஓடி போயிடலான்னு நினைச்சீங்களோ அதே வீட்டை ஒரு அரண்மனை மாதிரி மாத்தி அதுல நீங்க ஒரு ராஜா மாதிரி ஒரு ராணி மாதிரி கம்பீரமா வாழ போறீங்க. உங்க கஷ்டத்தை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து சிலையா நிக்க போறாங்க. இவங்க மேல வீசப்பட்ட அத்தனை விமர்சனங்களுக்கும் நீங்க வாயால பதில் சொல்ல வேண்டாம். உங்க வெற்றியே ஒரு மிகப்பெரிய சம்மட்டியடியா அவங்க முகத்துல விழப்போகுது. மனசுல எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாம உங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப தைரியமா அடி எடுத்து வைங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி வந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த 108 நாட்களும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போற அந்த ராஜ யோகம் இனி வரப்போற உங்க தலைமுறைக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அமைய போகுது. கஷ்டங்கள் எல்லாம் காத்துல பறந்துடுச்சு. இனிமே சந்தோஷ பெருவெள்ளத்துல நீங்க நீந்த போறீங்க. எந்த கவலையும் இல்லாம முழு நம்பிக்கையோட இந்த புதிய வாழ்க்கையை வரவேற்க தயாராயிருங்க. உங்களுக்கான மாபெரும் வெற்றி மகுடம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தலையை நிமிர்ந்து நில்லுங்க, வெற்றியை கொண்டாடுங்க. பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான காலம் இப்போ மலர்ந்துருச்சு. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.